உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4வது அதிகாரத்தில் 20 முதல் 22 வசனங்கள் வரை பார்த்தோம். இப்பொழுது 20 முதல் கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன். பிறகு கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு போதிக்கிறதை கவனிப்போமாக. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழியில் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்பொழுதும் தேவன் நம்மை திரும்ப திரும்ப என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்க கடவது திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சரீரத்தின்படி நம்முடைய பெற்றோர் இருக்காங்க. அவங்க நம்முடைய சரீரத்துக்கு தான் பெற்றோர். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி இருக்கிறதே, பிள்ளை பிறக்கும்போது தேவன் எப்படி ஆதாமுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவாத்மாவாக்குனாரோ, குழந்தை பிறக்கும்போது முதல் அழுகும்போது தேவன் தம்முடைய ஆவியை இந்த குழந்தைக்குள்ளே வைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது ஒருவேளை குழந்தை கருவுறும் போதே கர்த்தர் வச்சாரோ, இல்லை பிறக்கும்போது முதல் மூச்சு விடுதே அழுதுகிட்டு அப்போ தான் வச்சாரா அப்படிங்கிறத அந்த கேள்வி பதிலை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஆதாம் முழு சரீரமாக சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது குழந்தை எப்போ மூச்சு விடுதுன்னு கேட்டிங்கன்னாக்க, அது பிறந்து வெளியே வந்த பிறகு தான் முதல்ல அழுகையோடு மூச்சு விடுகிறது. அதனால் நான் அப்படி யோசிக்கிறேன். ஆனால் சில இதுக்கு மாறாக தோன்றுகிறது போல் வசனங்கள் இருக்கிறது. அதில் நான் வழக்காட விரும்பலை. உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அதுக்கு நான் விட்டு விடுகிறேன். அநேக காரியங்களை அவங்கவுங்க விசுவாசத்துக்கு கர்த்தர் விடுறாரு. அதுபோல் நான் இதை விட்டு விடுகிறேன். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த வசனத்தை அவரவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை கர்த்தர் பேசுகிறாரே, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. இப்போ சபையில் செய்தி போகிறது, செய்தி எல்லாருக்கும் போகுது. ஆனால் சபையில் வந்தவங்க எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார், அதை பேசினார், இதை பேசினாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. சபையில் இருக்க எல்லாரும் இப்படி கர்த்தர் எனக்கு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஆச்சரியப்படுவேன். என்னுடைய மனதில் நான் இன்றைக்கி இதை பிரசங்கிக்கணும் அப்படின்னு என் மனதில் தோணுனதை நான் பேசுவேன். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னு.
அருமையானவர்களே, எவ்வளவு வார்த்தைகள் போனாலும் அவரவருக்கு தேவையான வார்த்தைகள் அவரவருடைய இருதயத்திலே பேசப்படுகிறது. இந்த பைபிளை வாசிக்கும் போது கூட ஒரு சங்கீதம் அல்லது 2 சங்கீதம் வாசிச்சிங்கன்னா அதில் ஒரு சில வசனங்கள் உங்களிடத்துல பேசிவிடுகிறது. அந்த ஒரு சில வசனங்கள் தான் அன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். இன்று கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார் என்று கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் பேசியும் கண்டுபிடிக்காமல் போனால் அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ டெலிவிஷன் சேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சேனல் நிறையா அங்கே வரலாமா இருக்கும். ஆனால் அந்த சேனலுக்கு நீங்கள் திருப்பி வைக்காமல் இது வரலன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த டெலிவிஷன் சேனல் வரதான் செய்யுது, அந்த நம்பருக்கு வைக்கணும். அப்போ அது நம்ம கேட்குறது வருது. அதே போல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோவில் அந்தந்த ஃப்ரீக்வன்சி திருப்பி தான் வைக்கணும். அப்படி திருப்பி வைக்கும்போது அது நல்லா வைக்கும்போது நல்லா கேட்கும். நல்லா வைக்கலைன்னா குறன்னோட அந்த செய்தியும் வர நான் குறன்னு இருக்கும். இப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன பேசுகிறார் என்று நாம் அதை சற்று கவனமாய் கவனித்தால் நமக்கு புரிந்துவிடும். அதான் சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கும் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கவனின்றாரு, செவியை சாய்த்து கேளுன்றாரு, கண்களை விட்டு பிரிக்க விடாதன்றாரு, இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ன்றாரு. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்ன்றாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் அவசியம் இருக்கிறது? இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான உலக பேச்சு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய பெற்றோர் பேசுகிறது, அல்லது மனைவி பிள்ளைய பேசுகிறது, அல்லது உறவினர் பேசுகிறது, வேலை பார்க்குற இடத்துல அவங்க எல்லா வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதருடைய மனதிலும் பம்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி இந்த பிரச்சனைப்பா, அதுதான் ஞாபகம் வருது பார்த்திங்களா? அல்லது இந்தந்த காரியங்கள் அதெல்லாம் ஞாபகம் வருது பார்த்திங்களா? அதாவது எந்தெந்த காரியங்கள் ஞாபகம் வருதோ அந்தந்த அது காரியம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நம்மளை பம்பாடு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ கர்த்தர் கேட்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் கவனிக்கணும். ஆனால் நான் கொடுக்குற வார்த்தைகளை முதல்ல கவனித்து செவி சாய்த்து கண்களுக்கு முன்பாக வச்சு இருதயத்தில் காத்துக்கொண்டு நான் என்ன சொன்னேங்கிறத அர்த்தம் கண்டுபிடிச்சி அதை செய்ய தீர்மானிச்சிரு. அப்போ ஜீவனும்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், அது மட்டுமல்ல உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னேன், இந்த சரீரத்துக்கு எப்படி சாப்பாடு தேவையாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு தேவை. ஆத்மாவுக்கு சாப்பாடு தேவனுடைய வார்த்தை தான். அதனால தான் இயேசு சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த தமிழ் வசனத்தை கரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, மனுஷன் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் செத்து போயிடுவான், ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்னு டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். ஆங்கிலத்தில் மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன், மனுஷன் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பிழைக்க மாட்டான் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனால் தமிழில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் அப்படி போயிடுது. அப்பத்தினாலே மாத்திரமல்லன்னு போட்டிருக்கு. அதாவது எப்படி இருக்கணும், அப்பத்தை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவன் செத்து போயிடுவான்னு இருக்குது. ஆக வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் சரீரத்துக்கு தான் சோறு, ஆனால் மனிதனுடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு தேவனுடைய வார்த்தை. ஆதலால் இந்த சரீரத்துக்கு சாப்பிடுகிறது போல நீங்களுடைய ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லிவிட்டாருன்னா, நானே ஜீவ அப்பம், ஒருவன் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினால் அவன் மரிக்க மாட்டான்ட்டார். இது கொடுமையானதாக இருந்துச்சு. ஏங்க மாம்சத்தை இயேசுவை வெட்டி கறியெல்லாம் சாப்பிட்றதா, ரத்தத்தை குடிக்கிறதா? அது அப்போதைக்கு அவங்களுக்கு புரியலை. இப்போ நமக்கு கம்யூனியன்கிறப்ப இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் விளங்கிருச்சு. அப்போ
இயேசுவின் சரீரம்ங்கிறப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? ஜீவ அப்பம் நானேன்ட்டாரு. மாம்சம் ஒன்றுக்கு உதவாதுன்னுட்டாரு. ஆனால் நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்ட்டாரு. ஆக அவர் பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைக்கு சரீரத்துக்கு சோறு, ஆனால் ஆத்மாவுக்கு தேவன் பேசுகிற வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணினார்னு வாசிக்கிறீங்க. ஆக்சுவலாக வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளணும். நாமளும் ஆவி மனிதன் தான். நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறவர்கள். ஆதலால் இங்கே அவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு என்ன பேசினார்? வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுக்கு கர்த்தர் என்ன பேசினார்? அவங்கவுங்க கண்டுபிடிக்கணும். ஏன் பாஸ்டர் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாதா? இல்லை, அவர் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடுங்கன்னு. இன்றைக்கி சாப்பிடும்போது பல ஐட்டம் அங்கே வச்சுருக்குறாங்க. அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவு சாப்பிடணும். அதே போல் தேவன் நம்மக்கிட்ட பேசும்போது நாம் கர்த்தர் என்னென்ன பேசுகிறாரோ அதில் நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கிறோம். சபையில் பிரசங்கம் கேட்குறோம், பைபிளில் நிறையா வாசிக்கிறோம். ஆனால் அன்று அப்போதைக்கு நமக்கு என்ன பேசுகிறாருன்னு நமக்கு தெரியும். அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் உணர்த்தப்படுகிறது. அதை உட்கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கர்த்தருடைய வசனம்தான், அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் தான். அந்த வாக்குத்தத்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இம்பார்ட் பண்ணுவார், நமக்குள்ளே தங்க வைப்பார். அப்படின்னா அப்போ நம்ம அதில் நிற்கணும்ல. இப்பொழுது அருமையானவர்களே, இந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று பார்த்தோம். அடுத்து 23வது வசனம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். திரும்ப வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுனா என்ன? ஊற்று தண்ணீர். ஏதோ மழை பெய்யுது, ஒரு மலையில் மழை பெய்யுது, அது அங்கெல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே கசிஞ்சு ஒரு இடத்துல ஒரு ஊற்றாக வருகிறது, தண்ணீர் ஊற்று. ஆனால் தேவன் நம்மீது மழை போன்ற அளவில் வசனங்களை நம்மீது அனுப்புகிறார். அவருடைய வசனம் பனியை போல இறங்குகிறது, மழை போல இறங்குகிறது. அது நம்முடைய இருதயத்தில் தான் ஜீவ ஊற்றாக அது புறப்படும். அவர் அப்படி தான் கணக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய இருதயம்னு சொல்லியிருக்க இடத்துல நம்முடைய ஆவியை குறிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோட கூட தங்கியிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோட கூட தங்கியிருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்கினோடனே இயேசுவும் பிதாவும் கூட உங்ககிட்ட கூட வாசம் பண்ணுறாருன்னு அங்கே எழுதியிருக்கு. அப்போ அவர் எங்கே தங்கியிருக்கிறாரு? உங்களுடைய இருதயத்தில். உங்களுடைய இருதயம் என்று சொல்லப்படுகிறது எது? உங்களுடைய மனுஷ ஆவி. மனுஷனுக்கு ஆவி ஆத்மா இருக்கிறது. மேன் இஸ் எ ஸ்பிரிட் ஹேவிங் எ சோல் லிவிங் இன் எ பாடி. தனக்கு ஒரு ஆத்மாவை உடைய, அதாவது மனதை உடைய ஆவி மனிதன் இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். ஆக இந்த சரீரம் வேற. ஒரு நாளில் இந்த சரீரத்தை அந்த ஆவி விட்டுட்டு போயிடுது. அப்புறம் அந்த ஆவி அது ஃபுல் என்டிட்டி, அது பிரிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் தனித்தன்மை வாய்ந்தவன், இவனை பிரிக்க முடியாது. இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல்னால் அவனை பிரிக்க முடியாது, அவனை 2 3 பிரிக்க முடியாது. இண்டிவிஜுவல் அவ்வளவுதான், தனிப்பட்ட மனிதன். இப்படி தனிப்பட்ட மனிதனுக்குள்ள அது மனிதனுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுறாங்கன்னு. அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் வரும்னு அவர் சொல்கிறாரு. இப்போ
யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் 7ல் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார்? ஆஹா, பரிசுத்த ஆவி உள்ளத்திலிருந்து பொங்கி நதி போல ஓடி வருகிறதை பற்றி பேசுகிறார். யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர், ஜீவன் புறப்பட்டு வரும் என்று இங்கே சொல்லியிருக்கிறது. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று எங்கே புறப்படுது? நம்முடைய உள்ளத்திலிருந்து. நிறைய பேர் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா, அந்த வரம் பெற்ற தாசன் இந்த வரம் பெற்ற தாசன் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறப்ப எங்கே பேசுகிறாரு? உங்களுடைய உள்ளத்தில் தானே பேசுகிறாரு. சிலர் சொல்கிறாங்க எனக்கு காதில் கேட்குற மாதிரி சத்தம் கேட்கணும்னு. அப்படி காதில் கேட்குற மாதிரி சத்தம் கேட்கணும்னு வேண்டி சிலர் பிசாசு பேசுகிறத கேட்டுட்டு பைத்தியமாக அலைகிறதையும் கூட நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அவர் ஒரு முறை வச்சிருக்கிறாரு. அவர் ஆவியாக இருக்கிறவர், நீங்கள் ஆவியாக இருக்கீங்க. தேவனுடைய ஆவியானவர் ஆவியாக இருக்கிற உங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொண்டு அவரிடத்துல இருக்க விவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறாரு. அது எங்கே? மனிதனுடைய இருதயம்னு சொல்கிற ஆவிக்குள்ளே தான் வருது. அப்போ அந்த ஆவிக்குள்ளே தான் ஜீவ ஊற்று புறப்படும். இதை நம்ம கவனிக்காமல் எங்கே இருந்தாவது வருதா? யாராவது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? இது ரொம்ப தப்புங்க. தீர்க்க தரிசனம்னா அவரே வந்து சொல்லிடுவார். நீங்கள் போய் யார்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பாயிரும். அப்புறம் அது வழக்கமாயிரும். சமயத்தில் பிசாசு அதில் பேசி விட்ருவான். ஆக நீங்கள் இண்டிவிஜுவல், தேவனுடைய சாயல் ரூபம், அவருடைய பிள்ளையாக இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட பேசுவாரா? இன்னொரு வேலைக்காரன்ட்ட போய் இவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாரா? நீங்கள் அவருக்கு பிள்ளை. அவர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரு, உங்களுடைய உள்ளத்தில் தான் பேசுகிறாரு. அவர் ஆவியாக இருக்கிறாரு, நீங்கள் ஆவியாக இருக்கீங்க. அதனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ளே தான் பேசுகிறாரு. அது உங்கள் இருதயத்துக்குள்ளே தெரியுது. ஆதலால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் பேசி வாக்குத்தத்தங்களை சொல்லி வழிநடத்துதலை சொல்லி இப்படி செய்ய இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று அங்கே அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிறதே, அது ஒழுங்காக வேலை செய்யணுமானா இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இந்த கண்ட குப்பையை கொண்டு இருதயத்தில் வைக்காதீங்க. இன்றைக்கு இதுதான் எங்கள் வழக்கம், எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி போக்குவரத்து வழக்கம். அது பாரம்பரியங்கள். இயேசுநாதர் எத்தனை பாரம்பரியங்களை உடைச்சார் பார்த்தீங்களா? கை கழுவாமல் சாப்பிட்றது முதல் கொண்டு சீஷர்கள் போகிறப்ப அங்கே கொய்து ஓய்வு நாளில் அங்கே கருதீர்களை கொய்து சாப்பிட்டாங்கன்னு முதல் கொண்டு ஓய்வு நாளில் சுகமாக்கினதெல்லாம் தப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ சில பாரம்பரியங்களை அவங்க வச்சுக்கிட்டு அதன்படி செய்யணுன்னாங்க. ஆனால் இவர் வந்து பாரம்பரியங்கள் எங்கெல்லாம் தப்போ அதை உடைச்சார். இன்றைக்கி நம்ம தப்பான பாரம்பரியங்களை வச்சுக்கிட்டு எங்களுடைய குலகோத்திரங்கள், எங்களுடைய தேசம், எங்கள் ஊர், எங்கள் வழக்கம் பிடித்தேன். இது வந்து கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறத செயல்படுறத கெடுத்துரும். இங்கே பாருங்க, ஒரு மனுஷனை ஒருத்தர் இறந்து போயிட்டான். அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் இவர் போக விட மாட்டேன்ட்டார், போக வேண்டான்ட்டார். ஏன்? இவன் போயிட்டு பத்திரமா திரும்பி வருவான்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் போய் அங்கே போனவுடனே நீ இதை செய்ய அதை செய்ய, இதான் வழக்கம், இப்படி செய்யணும், கட்டாயமாக செய்யணும்னு சொல்லி சில கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்களை செய்ய வச்சிடுறாங்க. கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு இவன் போனால் சரி உருப்படியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவ்வளவு மக்களுடைய அவ்வளவு பேர் சேர்ந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறப்ப அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இது தேவனுக்கு ஒவ்வாதது, நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லாத ஆள்.
அதனால் அங்கே போக வேண்டான்ட்டார். யோசேப்பு போத்திபார் மனைவி தான் அவன் மேலே கண் போட்டா, நீ வா சரசம் பண்ணலான்னு கூப்பிட்டப்ப வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதாவது இந்த காரியத்துக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருதயத்தை உறுதியான தைரியம், மன உறுதி அவன்கிட்ட இருந்துச்சு. ஏன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, நான் ஓடி போகிறேன்னு சொல்லி ஓடி போனான். அந்த ஓடி போக தைரியம் இல்லாத ஆட்களுக்கு தான் இப்போ இந்த இயேசுநாதர் சொல்கிறாரு, ஏன் அங்கே போனேன்னா மாட்டிக்கிடுவேன், அப்படி ஓடி தப்பான காரியத்தை செய்யாத அளவுக்கு தைரியம் இருக்கா? இல்லைங்கிறதுனால இங்கே தான் இருன்றாரு. அப்படி இருக்க வேண்டி இருந்துச்சு. அருமையானவர்களே, இப்போது நீங்கள் கவனிங்க, நீங்களாக சரியானபடி தீர்மானித்து செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் நீங்களும் நானும் எப்படி சிறு பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்கிறோமோ, அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் நம்ம வளர்ந்து முதிர்ச்சி அடையாத இந்த காலகட்டங்களில் இது மாதிரி சொல்லி அந்த வர இருக்கிற ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள அப்படி சொல்கிறாரு. பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் ஏற்பாடு செய்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்கிறோம். கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் நம்ம வளரணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்ய, ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முன்னேறலாமே ஒழிய, நாம் 7th கிளாஸ் தான் படிக்கிற போது 9th கிளாஸ் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறேன்னு போகக்கூடாது. அதாவது அவ்வளோ பெரிய சோதனையை நான் போய் ஜெயிக்க போகிறேன்னு போகக்கூடாது. அங்கே தோற்று போயிடுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், இயேசுவானவர் சோதிக்கப்படுகிறதற்கு வானாந்தரத்துக்கு கூட்டி போனது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த சோதனைகள்லாம் இப்போ வரும், நான் கொண்டு போய் இங்கே விடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு பிசாசு வந்து அந்த 3 சோதனைகளை கொடுக்கும்படியா 40 நாள் உபவாசம் இருந்த ஒரு பாடு வர்றான், அந்த சோதிக்கும்படியாக அவன் வர்றான். அப்போ யார் உதவி செய்கிறது? இரு பாவம் தனியாக அங்கே நிற்கிறாரு. பிசாசு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக சொல்கிறான், பசிக்குதில்ல, ஏன் உனக்கு தான் முடியும்ல, நீ தேவனுடைய குமாரன் தானே, கல்ல அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே. ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. இப்போ பிசாசு ஆலோசனை சொல்கிறான். அவன் என்ன சொன்னாலும், சரியாகவே சொன்னாலும் அவன் சொல்கிறத கேட்டது நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னதுனால செய்யணுமே ஒழிய, இப்படி எழுதியிருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். ஆக சோதிக்கப்படுறது கூட்டி போனதே பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போவும் அதனால தான் சொல்கிறோம், மனுஷருக்கு நேரிடுற சோதனை என்று வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. சோதனையோட கூட தப்பிக்கொள்ளத்தக்க போக்கையும் கொடுப்பாரு. அவர் கொண்டு போய் விட்டா, நம்மளாம் வம்புக்கு போய் நான் இந்த சோதனையை ஜெயிக்கிறேன், அந்த சோதனையை ஜெயிக்கிறேன், அது மாட்டிக்கிறது தான். கர்த்தருடைய வழிநடத்தல் அங்கே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் வசனத்தை உள்ளே வச்சு காத்துக்கிறணும். அப்போ ஏற்ற சமயத்தில் அந்த வசனத்தை சொல்லி பிசாசை ஜெயிக்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் தான் ஜெயிக்கணும். கவனிச்சிங்களா அப்போ என்ன சொன்னேன்னு? கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் தான் ஜெயிக்கணும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை தருகிறேன். அடுத்த வரியை நல்லா கவனிச்சிங்களா? இந்த பூலோகத்தில் நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த கட்டவிழ்க்கிறதும் யாருங்க? இயேசுவா? சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்றாரு. எதை திறக்கிறியோ அது திறந்துக்கிறோம், பரலோகத்தில் திறந்து விட்டுறேன். எதை பூட்டுறியோ பரலோகத்துலேயும் பூட்டிடுவேங்கிறாரு. இந்த பூட்டுறதும் திறக்கிறது யார்? உடனே நம்ம ஒரு வசனத்துக்கு போயிடுவோம். ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர்னு. ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இப்போ வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் வாழ்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்குறாரு, வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் இருதயத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உலகத்தோடைய கண்ட பாவ குப்பைகளையும் கொண்டு இருதயத்தில் வச்சுருந்தா
பாவ இச்சைகளை கொண்ட இருதயத்தில் வச்சுருந்தா அந்த பாவ இச்சை வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு முந்திக்கிட்டு ஓடி வந்து வேலை செய்ய பார்க்கும். அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் இருதயத்தை காத்துக்கிறதுன்றது நீங்கள் செய்கிற வேலையா, கர்த்தர் செய்கிற வேலையா? அப்படியே அவர் தான் காத்துக்கிடுவாருன்னா அவர் ஏன் வந்து உங்ககிட்ட உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு? அவர் சொல்கிறது இருந்தே தெரியலையா? நம்ம தான் நம்முடைய இருதயத்தை காத்துக்கணும், பாவத்துக்கு இடம், பிசாசுக்கு இடம் கொடுக்காம, இந்த பொல்லாத மனிதர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி வைக்காம, நாம் போய் அனாவசியமாக அடுத்தவங்களுடைய காரியங்களில் தலையிட்டுக்கிறக்கூடாது. அனாவசியமாக அடுத்தவங்க காரியத்தில் தலையிடுறது தூங்குகிற நாயை காதை பிடிச்சி இழுக்கிற மாதிரின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் வச்சுருக்கிற காரியங்களே நீங்கள் செய்யுங்க. உங்கள்கிட்ட சொல்லி இதை பூட்டுன்னுவார், உங்கள்கிட்ட சொல்லி இதை தரேன்னுவார், சொல்லுவார், இதை பூட்டு அதை தரேன்னுவார். இந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் கட்டு, இந்த மனுஷனை இயேசுவின் நாமத்தினால் கட்ட விழுத்து விடு, அப்படி சொல்லுவார். நாம் அதை செய்யணும். பாருங்கள், இயேசு என்ன செஞ்சாராம்? பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ, எதை காண்பித்தாரோ அதை மட்டும்தான் அவர் செஞ்சதாக அவர் சொல்கிறாரு. இயேசு தனிப்பட்ட விதத்தில் தானாக ஒன்றும் செய்யலை, செய்ய முடியாதுன்னு வேற சொல்லிக்கிட்டாரு. எங்க யோவான் 5வது அதிகாரத்தில் 19-20 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, திரும்ப வாசிக்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிடிச்சிட்டிங்களா? இன்னொருக்கா சொல்லவா? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அதாவது முந்தின நாள் ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜபத்தில் எல்லாம் குறை வச்சதே கிடையாது. காலையிலையோ ராத்திரிலையோ இல்லை சாயந்தரமோ எப்பெல்லாம் அந்த அவர் குறித்த நேரம் இருக்கா போய் அங்கே ஜபத்துக்கு போயிடுவார். அந்த ஜபத்தப்போ பிதாவாகிய தேவன் நாளைக்கு இந்த காரியங்கள்லாம் வருது, இப்படி வருவாங்க, கட்டில் ஒருத்தனை கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவார். இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவன் இப்படி சுகமாக்கலாம் சொல்லுவார், இந்த குருடன் இப்படி சுகமாக்குன்னு சொல்லுவார். ஆனால் அப்படியெல்லாம் அவன்கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்பாங்க, இப்படி பதில் சொல்லணும்னு அத்தனையும் சொல்லியிருப்பார். அதை தான் சொல்கிறாரு, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தப்படியே செய்கிறார், அப்படி சொல்கிறாரு. இந்த அதில் 30வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானவைகளை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். ஆதலால் என்னுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் பேச தான் செய்கிறாரு. ஆனால் நம்முடைய கவனமெல்லாம் வேறு உலக காரியத்தில் போகிறப்ப இது அங்கே போயிடுச்சு. அதான் சொல்கிறாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அதுக்குள்ளேருந்து தான் ஜீவ ஊற்று வரணும், அதை விட்டுறாதேன்றாரு. கர்த்தருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும், ஒரு குறைவும் இருக்கணும். அவர் இயேசு என்ன செய்தாரோ அதே கிரியைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு தான் அவர் பைபிளில் எழுதியிருக்காருல்ல. அப்போ அதை செய்யறதுக்கு நமக்கு வசனங்களை கொடுக்குறாரு, அபிஷேகத்தை கொடுக்குறாரு. வசனங்களை கொடுக்குறாரு, அபிஷேகத்தை கொடுக்குறாரு. வசனங்களையும் காத்துக்கணும், அபிஷேகத்தையும் காத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அவர் காட்டிய அவர் சொன்ன காரியங்களை செய்ய முடியும். அப்படியானா உங்கள் இருதயத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இந்த பிசாசு வந்து அவனுடைய வார்த்தைகளை வைக்க ட்ரை பண்ணுறான். அவனையும் உள்ள விடாதீங்க, அவனுடைய வார்த்தைகளையும் உள்ள விடாதீங்க. எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கங்க. தேவன் கொடுக்குற வார்த்தைகளை வசனங்களை காத்துக்கொண்டு உணர்வுள்ள இருதயத்தோடு அதை பற்றி கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும்போது பிதாவாகிய தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிட்டு வருவீங்க. அப்போ இயேசு செய்கிற கிரியைகளையும் அதோட பெரிய கிரியைகளையும் செய்வீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.